மக்களின் நலனாக இந்த அவையிலே ஆளுநர் உரையின் மீது எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2024-25 ஆண்டிற்கான இந்த அவை இந்த ஆளுநர் உரையில் பல்வேறு இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய நல திட்டங்களாக வளர்ச்சியாக இந்த ஆளுநர் உரை இங்கே அமைந்திருக்கிறது. இங்கே தொழில் முதலீட்டில் குறிப்பாக வேலை வாய்ப்பிற்கும் அதே போல தொழில் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதாக இருக்கிற தொழில் திரட்டுவதற்கான பெரும் அந்த சாதனையை குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய இலக்காக கொண்டிருக்கிற $1 டிரில்லியன் இலக்கு என்ற அந்த இலக்கை நோக்கி சென்றிருக்கிற இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது நாடே பெருமைப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை வரவேற்கிறது. தேர்தல் நேரத்தில் கூட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அறிவித்திருக்கிற உறுதிமொழிகளை எல்லாம் இங்கே படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருப்பதை அடுக்கடுக்காக இந்த ஆளுநர் அறிக்கை இங்கே உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிற இணைய வழி தொழிலாளர்களுக்கு இங்கே நலவாரியம் அமைப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருமையோடு பார்க்கிறது. அதே நேரத்தில் கோடிக்கணக்கான விவசாய தொழிலாளர்களுக்கென்று ஒரு தனி நலவாரியத்தை டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில்தான் கொண்டு வரப்பட்டது. பின்தங்கிய மாவட்டங்களுக்கு தொழில் வளர்ச்சியை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் 2024 எனும் சட்ட முன்வடிவை நடப்பு கூட்டத்தொடரிலேயே அரசு அறிமுகப்படுத்துவது பாராட்டத்தக்கதாகும். அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பின் மேம்பாட்டு திட்டம், குடிநீர், மின்வசதி, சாலை வசதி, பூங்காக்கள், நூலகம் அமைத்திட அறிவிப்பு செய்திருப்பது பாராட்டத்தக்கதாகும். ஆனால் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் பெரும் பாதிப்புகள் அடைந்திருக்கிற கிராமம் பல நூற்றுக்கணக்கில் இருக்கிறது தமிழகத்தில். அதற்கு தீர்வினை உருவாக்கக்கூடிய முறையிலே விரைந்து பணிகள் செய்தால் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.